நிறைவாக இந்த நிலம் தொடர்பான பல்வேறு செய்திகளை சொல்லி நம் மத்தியில உரையாற்ற இருக்கிற நமது கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கி தருகின்ற வகையில் எனது கருத்தை சுருக்கமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். பெரியோர்களே, தமிழ்நாடு முழுவதும் பல லட்சக்கணக்கான ஏக்கர் தலித் மக்களுடைய நிலங்கள் இன்றைக்கும் ஆண்டைகள் கையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. காலம் காலமாக உழைக்கும் இந்த மக்களை தொடர்ந்து அரசும் காவல்துறையும் வருவாய்த்துறையும் ஆண்டைகளும் இணைந்து இந்த மக்களை இன்றைக்கும் நிலமற்றவர்களாக நடைப்பிணங்களாக நடத்தி கொண்டிருக்கிறது. பழனியில 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை, பழனி ஆண்டவர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை தமிழ்நாடு கோவில் தொடர்பான இந்து அறநிலைத்துறை அமைச்சருக்கு அவருடைய உறவினருக்கு வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பத்திரம் பதிவு செய்து விற்பனை செய்த விவகாரத்தில் பல்வேறு வழக்குகளின் மூலம் அதை கண்டுபிடித்து இன்றைக்கு அந்த பத்திரப்பதிவுத்துறை அமைச்சகம் ரத்து செய்திருக்கிறது. ஆனால் இந்த சக்கிலியர்களுக்காக வழங்கப்பட்ட, இதே பழனி ஆண்டவருக்காக வழங்கப்பட்ட அந்த மண்டபத்தை பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கக்கூடிய, அங்கே தங்கி ஓய்வெடுக்கக்கூடிய, அங்கே தங்கி மொட்டை எடுத்து சாமி கும்பிடக்கூடிய அந்த மடத்தை திருட்டுத்தனமாக பல ஆண்டுகளுக்கு முன்பு இதே பழனி நகர ரெஜிஸ்ட்ரார் அவர்களும் அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிற திருடர்களும் இணைந்து திருட்டுத்தனமாக பத்திரத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். பழனி ஆண்டவருக்கு சொந்தமான நிலம் 100 கோடி ரூபாய் நிலம் என்பதற்காக உடனடியாக ரத்து செய்த அதே நிர்வாகம் இன்றைக்கு நாங்கள் கடந்த 15 ஆண்டு காலமாக தொடர்ந்து போராடி வருகிறோம், வலியுறுத்தி வருகிறோம். அதற்கான ஆதாரங்களை பல்வேறு நிலைகளிலே இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். மூல பத்திரத்தில் என்ன இருக்கிறது, செம்பு பட்டயத்தில் என்ன இருக்கிறது, இந்த கோவில் நிர்வாகம் எழுதி கொடுத்த பட்டயம் இருக்கிறது, அதில் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் இருக்கிறது. அதை திருட்டுத்தனமாக இவர்கள் பத்திரப்பதிவு செய்வதற்கான ஆதாரமும் இருக்கிறது. ஆனாலும் அந்த பத்திரப்பதிவை ரத்து செய்யாமல் தொடர்ந்து அந்த திருடர்களுக்கு சாதகமாக பழனி நகராட்சி நிர்வாகம் அல்லது பத்திரப்பதிவு நிர்வாகம் அல்லது திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. இதை கண்டித்துதான் நாங்கள் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். தொடர்ந்து ஏற்கனவே எங்களுடைய பொதுச் செயலாளர் கூறியதை போல மடத்தை மீட்டு தருவதற்கான அந்த வேலையை அரசு செய்ய மறுத்தால் அதை மீட்பதற்கான போராட்டம் இனி வேற வடிவமாக இருக்கும். நாங்களே மீட்டுக் கொள்ளுகிற போராட்டத்தை முன்னெடுப்போம் என்ற செய்தியை சொல்லுவதற்குத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு முழுவதும் தலித் மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கு கொடைக்கானலில் பூபாறை என்கிற கிராமத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ராமர் என்கிற இளைஞரை அதே பகுதியை சார்ந்த சாதி இந்துக்கள் சாதியின் காரணமாக, சாதி வன்மமும் காரணமாக, முன் விரோதம் காரணமாக குடும்பமே சேர்ந்து அந்த இளைஞனை படுகொலை செய்திருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் ஒரே ஒரு குற்றவாளி, சரணடைந்த குற்றவாளியை மட்டும் வழக்கிலே சேர்த்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிய கொலைகாரர்களை அவர்கள்
கைது செய்ய மறுக்கிறார்கள், வழக்கில் இணைக்க மறுக்கிறார்கள். இது காலங்காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களை போன்ற இயக்கங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி, மறியல் நடத்தி, பல்வேறு நெருக்கடிகள் கொடுக்கிற போதுதான் தலித் மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நடைபெறுகிற தீண்டாமை வன்கொடுமைக்கு எதிரான வழக்குகளை நீங்கள் பதிவு செய்கிறீர்கள். முழுமையாக அந்த வழக்கை நடத்தவும் மறுக்கிறீர்கள். எனவே இதை வன்மையாக கண்டிக்கிறோம். கொடைக்கானல் பூம்பாறை கிராமத்தில் ராமரை கொலை செய்தவர்களை ஒருவரை கூட விடாமல் கண்டுபிடித்து சிறைப்படுத்த வேண்டும். பழனி நகரத்தில் பழனியாண்டவர் கோவில் மூலமாக கிடைப்பட்ட சக்கிலியர்களுக்காக வழங்கப்பட்ட அந்த மடத்தை மீட்டு தர வேண்டும். பழனி நகரை சுற்றி தூய்மை பணி செய்து கொண்டிருக்கிற தொழிலாளர்கள், தமிழ்நாடு அரசு தேர்தலுக்கு முன்பு விஜய் அவர்கள் 5 ஆண்டு காலம் பணிபுரிகிற அனைவருக்கும் அரசாங்க பணி வழங்கப்படும், நிரந்தரப்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். துப்புரவு தொழிலாளர் பணியை, துப்புரவு தொழிலை, அந்த துறையை தனியாருக்கு தாரை வார்ப்பதை நிறுத்த வேண்டும். ஒப்பந்தக்காரர்களுக்கு ஒப்பந்தம் போடக்கூடாது. அந்த தூய்மை பணியாளர்களை நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி நேரடியாக ஏற்று மாநகராட்சியே, நகராட்சியே அவர்களுக்கு சம்பளம் வழங்குகிற வகையில், சம்பளத்தை கூட்டி கொடுக்குகிற வகையில், பிஎஃப் உள்ளிட்ட அனைத்து அலவன்ஸ்களும் அவர்களுக்கு சென்று அடைகின்ற வகையில் இந்த நகராட்சி நிர்வாகம் இந்த பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த பழனி நகர தமிழ் புலிகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.